ஃபஸ்ட் டைம் இந்த ஷோ நடக்கும்போது என்ன ஷோன்னே தெரியாது. போக தான் தெரியும். கமலஹாசன் வரும்போது சரி இது ஏதோ புதுசாக ஒரு ஷோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது, நல்லா இருக்கும்னு நினச்சி பார்த்தா அந்த ஷோவே சுத்தமாக அது என்ன சொல்கிறது ஒரு தப்பாகவே இருக்குது. கமல்ஹாசன் பெரிய ஒரு ஹீரோ. அவர் எடுக்கக்கூடிய படங்களில் நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்குது. அவர் வந்து இன்றைக்கி ஒரு விஜய் டிவியில் இந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அது என்ன மீனிங் தெரியல. 14 பேரை ஒரே ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு நாங்களும் பண்ணுறோம். அதுக்கு நான் தான் தலைமையை தாங்கி நிற்கிறேன். மற்றபடி அரசியல் பற்றி பேசுகிறாரு, தமிழை பற்றி பேசுகிறாரு, இப்படி எல்லாத்தையும் கலந்து பேசுகிறாரு. அவர் என்னவா இருக்க முடியும், எந்த தகுதியில் இருக்காருன்றது அவருடைய தகுதி மட்டும் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே தான் இருக்குது. பட் இது அவருக்கு தகுதியான ஒரு நிகழ்ச்சியும் அல்ல. இல்லை இது விஷயம் கேட்டிங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்காக அவனுக்கு செய்கிற விஷயம். இப்போ விஜய் டிவி வந்து நிறைய நல்ல ப்ரோக்ராம், நீயா நானா ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நிறைய நல்ல ப்ரோக்ராம்லாம் போட்டாங்க. பட் நான் எதை போட்டாலும் வந்து மக்கள் பார்ப்பாங்கன்ற தெனாவட்டு. எல்லாமே பிக் பாஸ்ன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுற மாதிரி தான். ஏன்னா அவர் பெரிய செலிப்ரிட்டி கமல்ஹாசன். அதுவும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா 100 நாள் ஒரே இடத்துல இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இது எந்த அளவு சாத்தியங்கிறது தெரியல. இட் ஹாஸ் பீன் பிளான்ட் அண்ட் தே ஹவ் மேட். ஆல்ரெடி வந்து இதை பண்ணிவிட்டு அதை டோட்டலி வந்து நம்மளை ஃபூலிஷ் ஆகிறது பண்ணுற ஒரு விஷயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க பிஆர்பி ரேட்டருக்கு ஏற்றுறதுக்காண்டி நம்மளை மாதிரி ஆளுங்களை வந்து முட்டாள் ஆகிறது வந்து தேவையில்லாது. அதுக்கு வந்து கமலஹாசனை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் ரொம்ப ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம். இல்லை ஒரு டிஆர்பி ரேட்டிங் பண்ணலாம், இல்லை ஒரு அவங்களே ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். காலை 8 மணி, அப்புறமா 8:50, 9 மணி இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரோக்ராமை வந்து இப்படிலாம் இருக்கிறாங்கன்றதுக்காக ரொம்ப தொகுத்து வழங்குற மாதிரி இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஷோவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபுல்லாக டைமிங் போகிறாங்க, எடிட்டிங் பண்ணி போகிறாங்க. ஒரு ரியல் ஷோனா ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் என்ன நடக்கணும்னு காமிக்கணும், அதுவே ஃபேக்காக இருக்குது. இது வந்து கமலஹாசன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரு, வேர்ல்டு லெவலில் நான் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணுறது வந்து உண்மைக்குமே வந்து ரொம்ப எல்லாரும் வந்து மக்களை வந்து முட்டாள்தனமாக்குறாங்க. இவன் 14 பேர் யார் வேணால் கால் ஷீட் கிடைக்காம நடிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் தெரியுறானு. 16 பேர் கூட்டு போட்டு உட்கார வச்சுட்டு டெய்லி 9 மணிக்கு அது ஒரு 1000 பேர் உட்காந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் சேரக்கூடாதுன்னு வெறும் நிறைய தவறான விஷயங்களை பூத்திட்டு இருக்கிறானு. நல்ல விஷயங்களெல்லாம் மறக்கடிக்கணுன்றக்காண்டி கண்டிப்பாக கமல் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த ஷோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்களாம் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து 24 ஹவர்ஸும் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. ஸோ அவர் எப்படி இவர் பார்த்துன்னு இருப்பார், எப்போ டைம் கிடைக்கும், எப்படி பார்ப்பாரு? சரி ஆன்லைனில் பார்க்கலாம், ஹாட்ஸ்டாரில் பார்க்கலான்னு கூட வச்சிங்களேன். அப்போ கூட எடிட் பண்ணி ஃபேக் தானே காமிக்கிறான். ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அவருக்கு எழுதி கொடுத்து அவர் வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அப்படி தான் இருக்குமே தவிர அவர் வந்து எல்லாம் நான் பார்த்துன்னுக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் சும்மா போய். இடையில இவங்க வந்து எல்லாம் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. இது வந்து எதுக்கு போனாங்க, என்ன ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்றதே வந்து பார்வையாளர்களுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. அவங்க விருப்பப்பட்டு தான், எல்லா நடிகரும் விருப்பப்பட்டு தான் வராங்க. அது அவங்க பணத்துக்காக வராங்க, ஜெயிச்ச பணம். ஏதோ நம்ம நடிகர் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாரு, நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ரியாலிட்டி பார்க்குறது ரியாலிட்டி மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த ரியாலிட்டியை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு சில பேரை வந்து பிடிக்காமல் போயிடுது. இந்த பிக் பாஸ் ஷோன்னு ஒன்று நடக்கிறதே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சீரியலு, ரியாலிட்டி ஷோ அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கல்ச்சர்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. பாரம்பரியம் பண்பாடு எல்லாமே மாறி போச்சு. தமிழ் தலைகள் தாகி போச்சு. இனியெல்லாம் அதை பற்றி பேசுறதுல வேலை இல்லை. இப்போ ஆர்த்தி தான் என்னமோ அதுதான் பிக் பாஸ் மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா பிக்காகவும் இருக்குது, அது ஒரு பாஸாகவும் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, திடீர்னு பார்த்தா வையாபுரி ஒரு நாள் ஒவ்வொன்று அழுகுறாரு, வீட்டை விட்டு வந்துட்டேன், குழந்தைங்கள விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அழுகுறாரு. திடீர்னு பார்த்தா இன்னொரு பொண்ணு என்னன்னா அது வந்து நர்ஸாக, அந்த பொண்ணை போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு ஒவ்வொன்று அழுது நான் ஓடி போகிறேன் எங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு. இது என்ன ப்ரோக்ராம் நடக்குது? இல்லை உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடினாங்க எல்லாருமே. தமிழ் தாய் வாழ்த்து வந்து இவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இடையில சண்டை போட்டுக்கின்னு எல்லாம் கோச்சிக்கின்னு ஓடுற மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு குடும்பத்தில் சண்டை நடந்துட்டு எல்லாம் கோச்சின்னு ஓடுற மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரு அவசியமே இல்லை. இது வந்து ஒரு ரேட்டிங்காக ஜெயிக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. மூவியில் நடித்தா எவ்வளோ கால் சீட்டு எவ்வளோ தராங்களோ அதோட மேபி கொஞ்சம் அதிகமாக தரதுனால இவங்க எல்லோரும் வந்திருக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாம் ரேட்டிங்காக தான் நடக்குது. ஓவியா ஓவர் ஆட்டிடியூடாக பண்ணினுக்கிறா ஓவியா. ஜூலி அவர் ரொம்ப என் பக்கத்தில் தான் உட்காந்தா. ஜல்லிக்கட்டு எங்கள் ஏரியாவில் தான் நடந்தது, வீட்டு பக்கத்தில் தான். என் பக்கத்தில் சூப்பர் நல்ல பொண்ணு. அவள் பார்த்தா ஃபுல்லாக ரொம்ப நடிக்கிறா, ரொம்ப இது பண்ணுறா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு. அவள் வந்து என்ன இப்போ லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஆர்வனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் ஒரு கேமரா 30 கேமரா அது உலகமே பார்க்குது. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமா? சரி, இனிமேல் இப்போ வந்து இதை பார்த்து மக்கள் தெரிஞ்சு வேறு மாதிரி நடந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
அதான் என்னோட கருத்து.